பித்ருதோஷம். அதாவது இத பத்தி பேசாதவங்களே இருக்க மாட்டாங்க. நெறைய பேர் அதாவது இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னும்போது, நெறைய பேர் ஜாதகம் பார்க்க போகும்போதோ, இல்ல படிப்புக்கோ, வேலை சம்மந்தமா ஜாதகம் பார்க்க போகும்போதோ, நாம காதால கேட்கக்கூடியது பித்ருதோஷம். சில பேருக்கு பித்ருதோஷத்துக்கான இது நம்ம பண்ண முடியாது. இப்போ அப்பா, அம்மா இல்லாதவங்க அப்படின்ற போது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அப்பா, அம்மாவுக்கான அவங்களுடைய கடமைகள, அதாவது அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள, அதாவது தர்ப்பணம் போன்றவற்றை செய்யும்போது அவங்களுக்கு அந்த பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அப்பா, அம்மா இருப்பாங்க. ஆனா அவங்க ஜாதகப்படி பார்த்தா அவங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கும். அப்ப எப்படி நாங்க இந்த பித்ரு தோஷத்துக்கு நிவர்த்தி பண்றது? அப்படின்றது நெறைய பேருக்கு கேள்விகள் இருந்துட்டே இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். உங்க வீட்டிலேயே நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது பித்ரு தோஷம் உள்ளவங்க இனி கவலையே பட வேண்டாம். அதாவது மோக்ஷ தீபம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மோக்ஷ தீபம் எப்போ ஏற்றணும் அப்படின்னா, நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் உங்கள் வீட்டு மாடியிலையோ அல்லது நிலவு தெரியக்கூடிய இடங்கள்ல போய் வானத்தை பார்த்து, நிலவை பார்த்து, உங்கள் முன்னோர்களை நினைத்து, நீங்கள் மன்னிப்பு கேட்டு, அவர்களின் ஆசி பெற்று, நீங்கள் வீட்டில் ஒரு அகண்ட விளக்கில் எண்ணெய் ஊற்றி அல்லது நெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை நெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றினால் கண்டிப்பாக பித்ருதோஷம் நீங்கும். இதை நீங்கள் கோயிலுக்கும் போய் செய்யலாம். இல்லை கோயில்களில் போய் செய்ய முடியாதவங்க உங்கள் வீட்லேயும் செய்யலாம். பித்ரு தோஷத்துக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் இதுதான். ஸோ நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு மோக்ஷ தீபம் ஏற்றினாலுமே அவர்களின் பித்ரு தோஷம் நீங்கி அவர்களுடைய பரிபூர்ண ஆசி கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். ஏன்னா இந்த பித்ரு தோஷத்தால் தான் நிறைய பேருக்கு நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்ற கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. நம்ம மோக்ஷ தீபம் ஏற்றுறதுனால நம்ம முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்கணும். இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் செய்யலாம், கோவில்லையும் நீங்கள் செய்யலாம். நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் மோக்ஷ தீபம் ஏற்றி பித்ரு தோஷத்துலேருந்து விடுதலை பெற்று உங்கள் முன்னோர்களின் ஆசியை பெறுங்க.